வணக்கம் நண்பர்களே. நம்ம ஜேகே ஜாப்ஸ்ல இன்னைக்கு என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, சென்னையில 12 வருடங்களாக 12 கிளைகளை கொண்டு இயங்கி வரக்கூடிய ஒரு தனியார் மகளிர் விடுதியிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த நிறுவனத்தோட பெயர் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ மகளிர் விடுதி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த விடுதியில பார்த்தீங்கன்னா 1300க்கும் மேற்பட்ட வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் மற்றும் அரசு தேர்வுக்கு தயாராகக்கூடிய பெண்கள் தங்கியிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த நிறுவனத்தில பார்த்தீங்கன்னா, 130க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா, அங்கேயே தங்கி வேலை பார்த்துன்னு இருக்காங்க அப்படின்றதையும் குடுத்துருக்காங்க. இந்த நிறுவனத்தில வேலை செய்றவங்களுக்கு நல்ல சம்பளம், தங்குமிடம் மற்றும் உணவு முற்றிலுமாக இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. இந்த நிறுவனத்தில 7 பதவிகளுக்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத குடுத்துருக்காங்க. அத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்க்கக்கூடிய முதல் பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ச் மேனேஜர் கேட்டிருக்காங்க. இதற்கான ஜெண்டரை பொறுத்தவரைக்கும் பெண்கள் மட்டும் தான் தேவைப்படுது அப்படின்றத குடுத்துருக்காங்க. இதற்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, 21 வயதிலிருந்து 30 வயது வரையுடைய பெண்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம். தமிழ் கண்டிப்பா உங்களுக்கு பேச தெரிஞ்சிருக்கணும். பேசிக் இங்கிலீஷ் நாலேட்ஜ் இருக்கணும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. என்ன படிச்சவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு, டிப்ளமோ, டிகிரி முடிச்சவங்க இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்றத குடுத்துருக்காங்க. இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா, 12,000லேருந்து 20,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. இது அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றத தெளிவாக குடுத்துருக்காங்க. அடுத்தபடியா ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கான ஆட்கள் தேவைப்படுது. பெண்கள் மட்டும் தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத குடுத்துருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம். கல்வி தகுதி அவசியமில்லை அப்படின்றத குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா, 11,000லேருந்து 15,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்றையும் தெளிவாக குடுத்துருக்காங்க. அடுத்தபடியா என்ன வேலைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கிச்சன் ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க. இந்த வேலைக்கும் பெண்கள் மட்டும் தான் தேவைப்படுது அப்படின்றத குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம். கல்வி தகுதி அவசியமில்லை அப்படின்றத குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா, 10,000லேருந்து 12,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்றையும் குடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குக் மாஸ்டர் கேட்டிருக்காங்க. அதாவது சமையல்காரர் கேட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு ஆண்கள், பெண்கள் இருபாலருமே நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்றத குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்கள்ட்ட குறைந்தது 5 வருடம்னாச்சும் சமையல் துறையில உங்களுக்கான அனுபவம் இருக்கணும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, 30 வயதிலிருந்து 55 வயது வரையுடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம். ஆண்கள பொறுத்தவரைக்கும் 40 வயதிலிருந்து 55 வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம். நீங்க 40 வயதிற்கு உட்பட்டவரா இருந்தீங்கன்னா, மனைவி அல்லது அம்மாவுடன் வந்து இங்க தங்கி வேலை பார்க்கலாம் நீங்க அப்படின்றையும் குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா, 18,000லேருந்து 25,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. இது அவர்களுடைய அனுபவத்தை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்றத தெளிவாக குடுத்துருக்காங்க. அடுத்தபடியா என்ன வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, டெலிவரி மற்றும் மார்க்கெட்டிங் வேலைக்கான ஆட்கள் தேவைப்படுது. இந்த வேலைக்கு ஆண்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா, 19 வயதிலிருந்து 30 வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம். மல்லிகை பொருட்கள், காய்கறிகள் மற்றும் தண்ணீர் கேன்களை விநியோகம் செய்வதற்கும், மார்க்கெட்டிங் செய்வதற்கும் ஆட்கள் தேவை அப்படின்றத குடுத்துருக்காங்க. இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா, 12,000லேருந்து 15,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்றதையும் குடுத்துருக்காங்க. அடுத்ததா என்ன வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கிளீனிங் பாய்ஸ் கேட்டிருக்காங்க. இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா, 10,000லேருந்து 12,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு கல்வி தகுதி அவசியமில்லை அப்படின்றையும் தெளிவாக குடுத்துருக்காங்க. நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய பொசிஷன் பார்த்தீங்கன்னா, அக்கவுண்டன்ட்டுக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எக்ஸல் நாலேட்ஜ் கண்டிப்பா தெரிஞ்சவங்க தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத குடுத்துருக்காங்க. டேலியில குறைஞ்சபட்சம் 3 மாதம்னாச்சும் நீங்க ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டைப்பிங் நாலேட்ஜும் உங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா, 21 வயதிலிருந்து 35 வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம். உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா, 12,000லேருந்து 15,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இருக்கும் அப்படின்றத தெளிவாக குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இலவசமான தங்குமிடம் வழங்கப்படும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. இலவசமாக உணவு வழங்கப்படும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. சம்பளத்துடன் கூடிய விடுப்பு இருக்கு உங்களுக்கு அப்படின்றதையும் குடுத்துருக்காங்க. வருடத்திற்கு ஒரு முறை உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்கிரிமெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம போனஸும் இருக்கும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்க எப்படி முயற்சிக்கலாம், அது மட்டும் இல்லாம இந்த வேலைக்கான தகவல்களை இன்னும் நீங்க தெளிவா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொலைபேசி எண் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மற்ற விவரங்களை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
அவங்க குடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் பட்சத்தில, இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க. இந்த வேலைவாய்ப்பு தகவல உங்க நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.